4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வென்றது சீனா. 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் வென்று அசத்து. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து பாதியில் வெளியேறிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக் அணைக்கப்பட்டதாக புகார். And you only me on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है, ये दीदी ये आपका इंसल्ट नहीं है। सब रीजनल पार्टी மம்தா பானர்ஜி கூறுவது போன்று அவரது மைக் அணைக்கப்படவில்லை. போதிய நேரம் அளிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை எதிரி போல் நடத்துவதா, எதிர்க்கட்சிகள் கூட்டாட்சியின் அங்கம் என்று உணராமல் எதிரி போல் நடத்துவதா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டம். சென்னையில் தயாநிதி மாறன், தூத்துக்குடியில் கனிமொழி, கடலூரில் டி.கே. இளங்கோவன் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் அரியூரில் மின்சார கம்பி உரசெய்தால் கரும்பு ஏற்றிய டிராக்டர் லாரி தீப்பிடித்தது. 4 டிராக்டர்களின் பெட்டிகள் தீ விபத்தில் முற்றிலுமாக எரிந்து சேதம். மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு பயன்படுத்திக் கொள்வதில்லை. தமிழ்நாடு பாஜக சார்பில் சென்னையில் நடைபெற்ற பட்ஜெட் கலந்தாய்வு கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் குற்றச்சாட்டு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,18,000 கனஅடி நீர்வரத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை கடந்திருப்பதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. நீர் மேலாண்மையை கடைபிடிக்க அரசுக்கு கோரிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மீது காவல்துறையின் அறிக்கையை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் உறுதி. பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை செங்கல்பட்டு இடையே 55 மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் நலன் கருதி இடையிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். முதுமலை மைசூரு சாலையில் காரை துரத்திய காட்டு யானை. பின்னோக்கி காரை இயக்கி தப்பித்த சுற்றுலா பயணிகள். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. விமான நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ள 5 இடங்கள் தேர்வு. பாஜக மாநில ஆன்மீக பிரிவு செயலாளர் குருஜியின் முகநூல் பதிவுகளை நீக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. மத மோதல்களை உருவாக்கும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட புகாரில் உத்தரவு. செல்ஃபி எடுக்க மறுத்ததால் பாக்கியலட்சுமி சீரியல் நடிகர் சதீஷ்குமாருக்கு செல்போனில் டார்ச்சர். செய்வினை வைத்து விடுவேன் என்று மிரட்டிய பெண் குறித்து போலீசார் விசாரணை. ஜோதிபா புலேவின் கல்வி பணியை சாவர்கரின் பணி என்று தவறாக கூறிய விவகாரம். தனது ஆசிரியர் தவறாக சொல்லிக் கொடுத்ததே காரணம் என்று வருத்தம் தெரிவித்த இயக்குநர் சுதா குங்குரா விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் சீனா முதல் தங்கப்பதக்கத்தை வென்று பதக்க வேட்டையை தொடங்கியிருக்கிறது. 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் களைகட்டி வருகின்றன.
முதல் பதக்கத்திற்கான போட்டியாக 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு இரட்டையர் பிரிவு துப்பாக்கிச் சுடுதல் நடைபெற்றது. இதில் 16க்கு 12 என்ற புள்ளி கணக்கில் சீனா முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. தென்கொரியாவுக்கு வெள்ளிப் பதக்கமும் கஜகஸ்தானுக்கு வெண்கலப் பதக்கமும் கிட்டியது. இந்த போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரபிதா இணை 6வது இடமும், சந்தீப் சிங் இளவேனில் வாளர் இவன் இணை 12வது இடமும் பிடித்து ஏமாற்றம் அளித்தனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் இனிமேல் ஒருபோதும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. அதேவேளையில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பேசிக் கொண்டிருக்கும் போது மைக் அணைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த மம்தா பானர்ஜி கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை 20 நிமிடங்கள் பேச அனுமதித்ததாகவும் தன்னை 5 நிமிடங்கள் மட்டுமே பேச அனுமதித்ததாகவும் கூறினார். இது மாநில கட்சிகளை அவமதிக்கும் செயல் என்றும் இனி ஒருபோதும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். And you only me on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। दीदी ये बंगाल का दीदी इंसल्ट है ये दीदी, ये आपका इंसल्ट नहीं है। सब रीजनल पार्टी का इंसल्ट है दीदी। காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் நீரின் அளவு 1.30 லட்சம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அங்கிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகுமார் இணைகிறார். சுகுமார், விவரங்கள். நந்தா, தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 1,30,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 12 நாட்களாகவே காவிரி ஆற்றில் நீர் வரத்து அதிகரித்து வருகிறது. காவிரி கரையோரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அந்த அணைக்கு வரும் நீரை அப்படியே உபரி நீராக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது காவிரி ஆறான ஒகேனக்கல் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது 1,30,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் அதாவது 5 அருவி, சின்னி அருவி, மெயின் அருவி உள்ளிட்ட எந்த அருவிகளும் தெரியாத அளவிற்கு நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஒகேனக்கலை பொறுத்தவரையிலும் 12வது நாட்களாக காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போல சுற்றுலா பயணிகளை ஒகேனக்கல் பகுதிக்கு அனுமதிக்காமல் அப்படியே திருப்பி அனுப்பப்படுகின்றன. வாகன சாதனை செய்து அங்கே திருப்பி அனுப்பப்படுகிறது. தற்பொழுது ஒகேனக்கலில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறையினர் பாதுகாப்பான பகுதியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அவர்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒகேனக்கல்லுக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். ஏனென்றால் கர்நாடகா பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைகளிலிருந்து அதிகப்படியான நீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் 1,50,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீரானது வேகமாக மேட்டூர் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்று மாலை இன்னும் அதிக தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி சுகுமார், விரிவான விவரங்களுக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசிக் கொண்டிருக்கும் போது மைக் அணைக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை நடத்தும் விதமா இது என்றும் வினவியிருக்கிறார். பிரதமர் மோடி பங்கேற்ற கூட்டத்தில் மம்தா பானர்ஜி முழுமையாக பேசவிடாமல் தடுக்கப்பட்ட நிலையில் இதுதான் கூட்டாட்சி தத்துவமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளை எதிரி போன்று கருதி ஒடுக்க நினைக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நமது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்தான் எதிர்க்கட்சிகள் என்பதை மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கூட்டாட்சிக்கு அனைவரின் உரையாடல் மற்றும் குரல்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய போது மைக் அணைக்கப்பட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூறக்கூடிய குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களும் உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு நேரம் உள்ளது என்ற விவரம் அவர்களுக்கு முன்பிருந்த திரையில் காட்டப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மேற்குவங்க முதலமைச்சரின் பேச்சை தாங்கள் அனைவருமே கேட்டுக் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் அவரது மைக் அணைக்கப்பட்டதாக கூறியதில் உண்மை இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பொதுவெளியில் தவறான தகவலை தெரிவிப்பதை கைவிட்டு உண்மையை பேச வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். We all heard her, even as she spoke. Every chief minister was given an allotted time, and that was displayed on the screen which was present before every table. Mamta Banerjee ji also speaking, but apparently she is now conveyed to the media or conveyed through the media that her mic was put off. That is completely false. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக கூறி பாஜக அரசை கண்டித்து திமுக சார்பில் உதகையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கொட்டு மழையும் பொருட்படுத்தாமல் அக்கட்சியினர் கலந்து கொண்டனர். கோவை டாடாபத் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசுக்கு எதிராக திமுகவினர் முழக்கங்களை எழுப்பினர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சூப்பரா போச்சு.